பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டுடைய மிகுந்த இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நாம் இந்த வாரத்தை அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு நடந்து இந்த வாரத்தின் இறுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த நாள் நமக்கு ஆயத்தத்தினால் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். Luke Gospel chapter 7 verses 37 and 38. அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை மிகுதியான அன்புக்கு ஆயத்தமாகவும் மிகுதியான பலனை இயேசுவினிடத்திலிருந்து பெறுவோம். மிகுதியான அன்புக்கு ஆயத்தமாகவும் மிகுதியான பலனை இயேசுவினிடத்திலிருந்து பெறுவோம். இந்த ஆயத்த நாளிலே கர்த்தரை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் சேவை செய்வதற்கும் கர்த்தர் நமக்கு நாளைய தினத்தை நியமித்திருக்கிறார். இந்த நாளுக்கு நாம் ஆயத்தமாகும்போது நாம் இன்றைக்கு தியானிக்கிற பகுதியிலே இந்த பாவியாகிய ஸ்திரீயை நாம் தியானிக்கிறோம். அவள் வீட்டிற்கு இயேசு வரவில்லை, அவளை சந்திப்பதற்கும் இயேசு வரவில்லை. இயேசு அந்த பகுதியிலே, அந்த கிராமத்திலே ஒரு பரிசேயனாகிய சீமோன் வீட்டிலே விருந்துக்கு வந்திருக்கிறார். ஏனென்றால் அந்த சீமோனுக்கு ஏற்கனவே குஷ்டரோக வியாதியிலிருந்து இயேசு விடுதலை கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இப்பொழுது இந்த பாவியாகிய ஸ்திரீயினுடைய செய்கைகளை தான் நாம் தியானித்து அதிலே நாம் ஆயத்தமாக வேண்டும். முதலாவது, இந்த பாவியாகிய ஸ்திரீ அந்த இயேசுவின் பிரசன்னம் என்கிற இடத்தை அறிகிறாள். அவளுக்கு யார் சொன்னான்னு தெரியல, இல்லை அவளே கேள்விப்பட்டாளா, யார் போய் சொன்னா, இயேசு சீமோன் வீட்டில் இருக்கிறாருன்றதை அறிஞ்சிட்டான். நமக்கும் நாளைய தினத்தில் ஆராதனைன்றது நமக்கு அறிவிக்கப்பட்டது. அது தேவனுடைய பிரசன்னம் என்பது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னொன்னே நம்முடைய இருதயம் எப்படி ஆயத்தமாக வேண்டும்? அவளுக்கு அந்த அறிதல் புரிதல் வந்த உடனே அவள் முதலாவது செய்த காரியம் என்னவென்றால், என்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றது எது, அதை நான் எடுக்க வேண்டும். அதுக்கு ஆயத்தமாறா. இயேசு சீமோன் வீட்டில் இருக்கிறாரு, நமக்கு நாளைய தினத்தில் ஆராதனை அப்படின்ட்டு உடனே உதுபுதுப்புன்னு ஓடி வரல. அவள் முதல்ல தன்னிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றது எது, நீண்ட நாட்களாய் சவதரித்து வைத்தது எது, இப்போ அதை நான் இயேசுவுக்கு யூஸ் பண்ணணும். அது இயேசுவுக்கு தான், அவருடைய பிரசன்னத்துக்கு தான், அது வேற எதுவுக்கும் அல்ல என்று சொல்லி முதலாவது அந்த பரிமள தைலத்தை அவள் பரணியில் எடுக்கிறாள். பிரியமானவர்களே, சீமோன் வீட்டிலும் அந்த பரிமள தைலம் உண்டு. ஏன், ஒரு சாதாரண இந்த பாவியாகிய ஸ்திரீயின் வீட்டிலேயே அது இருக்குமானால், ஒரு விருந்து ஆயத்தம் பண்ணின அவனுடைய வீட்டில் பரிமள தைலம் இல்லாமலா இருந்திருக்கும்? அவன் வீட்டிலும் உண்டு. ஆனால் அவன் அதை இயேசுவினிடத்திலே கொண்டு வரவே இல்லை. அப்போ நம்ம ஆயத்தம் பண்ணும்போது ஒரு கடமைக்காக ஆராதனைக்கு நீங்கள் ஆயத்தமாகக்கூடாது. உங்களிடத்தில் இருக்கிற விலையேற பெற்றது எது, அது பணம் பொருள் மாத்திரம் அல்ல, உங்களில் விலையேற பெற்றது எது, அதை தேவனுக்கு கொடுக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூறு. அதெல்லாம் விலையேற பெற்றது. அதுக்கு நீ முதல்ல உன்னை ஆயத்தப்படுத்து. இரண்டாவது, அவள் என்ன செய்கிறாள், அந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்தவ இயேசுவின் பாதத்தில் ஊத்துறதுக்கு முன்னால் இயேசுவுக்கு பின்னால் நிற்கிறான். முன்னாலேயே வரல. கெஸ்ட் எல்லாம் முன்னால் இருக்கிறாங்க. இவன் அந்த ஹையஸ்ட் பொசிஷனே எடுக்கலை, லீஸ்ட் பொசிஷன். நாமும் ஆராதிக்க வர இடத்துல இவங்க பார்வைக்கு இருக்கணும், அவங்க பார்வைக்கு இருக்கணும், அவங்க கண்ணில் படணும், எதுவுமே நம்ம நினைக்கக்கூடாது. மறைந்திருந்து ஒரு சேவை இயேசுவுக்காக, பின்னாக நின்று கொண்டு ஒரு சேவை.
அந்த சேவை யாருக்கும் தெரிய வேணாம், இயேசுவுக்கு தெரிஞ்சால் போதும். பாஸ்டருக்கு தெரிய வேணாம், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிய வேணாம், முன்னால் இருக்கவங்களுக்கு தெரிய வேணாம். பாஸ்டர் நீங்கள் வரலன்னு கூட நினைக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் மறைந்திருந்து பின்னாக நின்று இயேசுவுக்கு நான் செய்கிற சேவை தெரியணும், அதில் நான் கவனமாக இருக்கணும், என்னை மறைத்து இயேசுவை நான் வெளிப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க. மூன்றாவது அவள் செய்தது என்னவென்றால், தன் தலைமயிரினால், அதாவது ஒரு பெண்ணுக்கு மகிமை தான் முடி. பெண்ணு எதை வேணாலும் இழப்பா, முடியை இழக்க மாட்டா. அது அவளுடைய கிரீடம், மகிமைன்னு வேதமே சொல்லுது. அந்த மகிமையானதை அதை அற்பமாக எண்ணி, இதுக்கு என்ன மகிமை இயேசுவுக்கு முன்னால், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அந்த தலைமயிரினால் அவருடைய பாதத்தை தொடச்சிட்டே இருக்கிறார். கடைசியாக அந்த ஃபீட் ஆஃப் ஜீசஸ், அந்த இயேசுவின் பாதம், இயேசுட்ட தலை உண்டு, இயேசுடைய கைகள் உண்டு, இயேசுடைய கால்கள் உண்டு. எத்தனையோ பேர் அந்த கையை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களாம் உண்டு. அந்த கையை நீட்டி அவர் எனக்கு சுகம் கொடுத்துட மாட்டாரா, கை நீட்டி ஆசீர்வச்சிட மாட்டாரா? இயேசுவின் கண்களை பார்த்துட்டு இருந்த ஒரு கூட்டம் உண்டு. அந்த கண்ணிலேருந்து எனக்கு ஒரு வார்த்தை வந்துடாதா, வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துடாதா? ஆனால் இவ எதையுமே பார்க்கல, பாதம். அந்த பாதத்தை யாருமே பார்க்க மாட்டாங்கள்ல, அந்த பாதத்தில் ஓயாமல் கிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார். இந்த பகுதி கிஸ் பண்ணான்னு போட்டிருக்கான். ஆனால் இயேசு பாருங்கள் எவ்வளோ மைன்யூட்டாக அதை பார்த்துருக்கிறாரு. அதான் சகோதரா சகோதரி, ஆயத்தத்தோடு ஆண்டுகிட்ட வரும்போது நம்முடைய ஒரு செய்கையும் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணுறாரு ஜீசஸ். அவர் திரும்ப நோட் பண்ணியிருக்கிறாரு. இயேசு சொல்லும்போது அந்த அதிகாரத்தின் பின்பகுதியில் சொல்கிறாரு, ஓயாமல் முத்தம் செய்தால்னு அவர் சொல்கிறார். ஆனால் இந்த பகுதி சொல்கிறது அவள் முத்தம் செய்தால் தான். அப்போனா அவர் எவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா? இப்படி ஆயத்தத்தோடு வந்த அவளை இயேசு சொல்லுகிறார், இவள் அநேக நற்கிரியைகளுக்கு பாத்திரம் உள்ளவளாக இருக்கிறாள், இவள் மிகுதியான அன்பு கூர்ந்தாளே. அவளை இயேசு கைவிடவே இல்லை, அவளை நடத்தினார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆயத்த நாளில் நீங்கள் அறிங்க. ரெண்டாவது, அவருக்கு எதோ ப்ரெஷியஸ் கொடுக்கணும் பாருங்கள். மூணாவது, செய்கிறத யாருக்கும் தெரியாமல் மறைவாக செய்யுங்க, பின்னாக நின்று செய்யுங்க. அது மாத்திரமல்ல, எதெல்லாம் உங்களுக்கு பெரிய மகிமையாக இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து அற்பமாக வைங்க. மனுஷன் பாருங்கள், உயர்வையும் பெருமையையும் பகட்டு வார்த்தையும் பெருசாக நினைப்பான். நம்ம அதெல்லாம் அற்பமாக வச்சு சேவை செய்கிறத முன்னால் வைப்போம். ஓயாமல் பாதத்தையே முத்தம் செய்வோம். அதுக்கு நீங்கள் ஆயத்தமாகி வாங்கலை, கர்த்தர் உங்களிடத்தில் மிகுந்த அன்போடு கூட மிகுதியான பலனை தருவார். அதற்கு ஆயத்தமாகவும் நாளைய தினத்தில் காலை 5, 7, 9 3 ஆராதனைகள் சபையில் உண்டு. ட்ரஸ்ட்டுபுரம் கோடம்பாக்கத்துக்கு வாங்க. 3வது ஆராதனை ஆங்கில ஆராதனை. மற்றவர்களையும் அழைத்து வாருங்கள், அறிமுகப்படுத்துங்கள். மாலை ஆராதனையும் நமக்கு இருக்கிறது, வாங்க. ஒரு முழு நாளும் சேவைக்காக வைங்க, ஆண்டவரோடு இருங்க, ஆயத்தமாகுங்க. தொலைதூரத்தில் இருப்பீங்கன்னா அருகில் இருக்கிற நல்ல ஆவிக்குரிய சபைக்கு போங்க, அங்கேயும் உங்களை ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிப்போமா. பிதாவே, இந்த நாளிலும் நீர் கொடுத்ததான இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் உமக்கென்று சேவை செய்ய ஆயத்தமாகிறோம், அதுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஒரு பாவியாகிய ஸ்திரியை போல அந்த பரணிக்கல் பரிமள தைலத்தை ஊற்றுவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம். அதை நாங்கள் மறைந்திருந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கடமைக்கு அல்லப்பா நாங்கள் ஆராதிக்கிறது, ஒரு வெளியேற பெற்ற ஆராதனையை, ஒரு விடுதலையின் ஆராதனையை நாங்கள் உமக்கு கொடுக்கத்தக்கதாக, அதை நீர் ஏற்றுக்கொள்ளத்தக்க விதமாக அந்த பலியை செலுத்த எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. சகோதர சகோதரிகளை ஆயத்தப்படுத்துங்க. விருப்பத்தோடு உமக்கு பிரியமான ஆராதனையை ஜீவபலியாக செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. துதிக நமக்குமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைய தினத்தில் கர்த்தருக்கு சுத்தமானால் ஆலயத்தில் சந்திப்போம். அதுவரைக்கும் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.